அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மை சீரியல் ரிவ்யூவர் மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கூட போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லி பிடிக்குமா, இல்லை விஜய் பிடிக்குமா, இல்லை நம்மளோட மல்லியோட பெரியம்மாவை பிடிக்குமா, இல்லை நிஷாவை பிடிக்குமா, இல்லை ரஞ்சிதா ராஜேஸ்வரி பிடிக்குமா, இல்லை அரவிந்த் பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட மல்லி சீரியலில் இப்போ என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுன்னா, நம்மளோட அரவிந்த் கொண்டு போயிட்டு நம்மளோட ராஜேஸ்வரியோட கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி நம்மளோட அரவிந்தை பற்றி பெரிய கோடீஸ்வரன் சொல்லிட்டு பில்டப் பண்ணி பேசுறதுக்கு ஒரு ஆளையும் செட் பண்ணிட்டாங்க போல். இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட தேவசேனா வக்கீல் மேடமை கொல்றதுக்காக நம்மளோட ராஜேஸ்வரி, அதாவது ஏசியில் வந்து காரோட ஏசியில் வந்து பாய்சனை கலந்துட்டு இருக்கிறாங்க. இதை தெரியாமல் அவங்களும் ஏறுறாங்கன்னு நினச்சோம். ஆனால் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக. இப்போ வந்து அந்த டிரைவருக்கு செம அடி உள்ள போகுது. இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் நம்மளோட ரஞ்சிதா ராஜேஸ்வரியை தடுக்கிறதுக்காக நம்மளோட மல்லி போட்ட பிளான் படி நம்மளோட மல்லியோட பெரியம்மா வந்து ரோட்டில் மறியல் பண்ணி தடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் எப்படி காப்பாற்ற போகிறாங்கிறது வந்து ரொம்பவும் ட்விஸ்ட்டாகவும் சுவாரஸ்யமாகவும் சீரியலை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட நிஷாவும் கதிரேசனும் சேர்ந்து அடுத்ததாக ஒரு பெரிய கட்சியை சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மல்லிக்கு வந்து எத்தனை பேரோட பிரச்சனையை சமாளிக்குவாங்கன்னு தெரியலைங்க. ஒரு பக்கம் இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி, இன்னொரு பக்கம் நிஷா கதிரேசன் எப்படி இதை சமாளித்து வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல. நம்மளோட மல்லி யாருக்கெல்லாம் மல்லியும் விஜயும் சீக்கிரமாக வெண்பாக்குட்டி 3 பேரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட விஜய்க்கு அடுத்து என்ன டாப் வச்சு இருக்கிறாங்கன்னு தெரியலைங்க. அது அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.